நம சிவாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தொழிலில் முன்னேற்றத்திற்காகவும் வேலையில் பதவி உயர்வு வேண்டியும் வழிபட வேண்டிய ஒரு மிகவும் பழமையான பாடல் பெற்ற திருத்தலத்தினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோடு நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறாதவர்களும் தீராத வியாதி உள்ளவர்களும் நீண்ட ஆயுள் வேண்டுபவர்களும் வழிபட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் இது. சோழ பேரரசர் கரிகால சோழன் வாழ்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திருத்தலம். திருவாரூர் மாவட்டம் திருப்பனையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம். மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு, கோவிலின் அமைப்பு, சிறப்புக்கள், வேண்டுதல்கள், திருவிழாக்கள், வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த திருக்கோயிலின் வரலாற்று மேற்கோளினை பார்க்கலாம். நம் முன்னோர்களின் இறை வழிபாட்டு முறையானது மரங்களின் அடியிலும் சோலைகளின் நடுவிலும் அமைக்கப்பட்டே இருந்துள்ளது. ஆலங்காடு, ஆனைக்கா, நெல்லிக்கா, பழனம், பாதிரிப்புலியூர், பனந்தால் அப்படி உருவான திருத்தலங்களில் இந்த திருப்பனையூர் திருத்தலமும் ஒன்று. அதோடு பராசர முனிவரால் பனைமரத்தடியில் இத்தல லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இத்தல இறைவன் தாளவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். காலப்போக்கில் செங்கற்கோயிலாக இருந்த இத்தலத்தினை சோழர்கள் காலத்தில் கருங்கல் கோயிலாக புதுப்பித்துள்ளனர். அதன் பின்னர் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர காலத்தில் விரிவாக்கப்பட்டுள்ளது. அதோடு இக்கோயிலில் சுமார் 14 கல்வெட்டு பதிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. முதலாம் ராஜராஜ சோழன் கால கல்வெட்டு ஒன்றில் ராஜேந்திர சோழப்பனையூர் என்று இவ்வூர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு எம்பெருமான் ஈசன், பனையடியப்பன், பனங்காட்டிறைவன் முதலிய பெயர்களால் அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கிபி 1003 சத்திரிய சிகாமணி வளநாட்டுப் பனையூர் என்றும் நாட்டுப்பனையூர் என்றும் பெயர் பெற்றிருந்ததாகவும், பின்னர் முதல் ராசேந்திரன் ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழ பனையூர், நாட்டுப்பனையூர், பனையூர் நாட்டு பிரம்மதேயம் என்றும், அதன் பின்னர் கிபி 11-12ஆம் நூற்றாண்டுகளில் குலோத்துங்க சோழ பனையூர், நாட்டுப்பனையூர் என்ற பெயர்களை பெற்றிருந்ததாகவும் இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு பராசர முனிவரால் பனைமரத்தடியில் இத்தல லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் இத்தல இறைவன் தாளவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு சான்றாக இத்தலத்தில் பாரசர முனிவரின் திருவுருவம் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தாளவனேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட இத்தல இறைவன் தேவார பாடல்களில் அழகியார் என்று அழைக்கப்படுகிறார். மற்றும் இக்கோயில் கல்வெட்டுக்களில் அழகிய தேவர், அழகிய நாயனார் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது. இத்தகைய அழகிய தமிழ் பெயர் காலப்போக்கில் வடமொழியில் திரிந்து இன்று சௌந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் இக்கோயிலின் ஈசனை போற்றி பாடல்களை பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தியார் திருவாரூர் திருப்பங்குனி உத்திர திருநாளுக்காக பறவை நாச்சியாரின் வேண்டுகோளுக்கெனங்க திருப்புகலூர் இறைவனிடம் பொன் பெற்று தம்மையே புகழ்ந்தென்று எடுத்து பாடி திருப்புகலூரில் ஈசனை வணங்கிய பின் திருப்பனையூர் தலத்திற்கு வருகிறார். அப்பொழுது ஊரின் வெளியே இறைவன் திருக்கூத்தாடும் காட்சியோடு அவருக்கு ஆடல் வல்லானாக அருள் புரிந்து காட்சியளித்துள்ளார். அதனால் சுந்தரர் அரங்கடவல்லார் அழகியார் என்று இங்கே ஈசனை போற்றி பாடல்களை பாடி அருள் பெற்றுள்ளார். மற்றுமொரு வரலாற்று மேற்கோளினை தற்போது பார்க்கலாம். சோழ பேரரசர்களில் ஒருவரான கரிகால சோழன் தாய் வயிற்றில் கருவுற்றிருந்த சமயத்தில் அவரது தந்தையான இளஞ்சேட்சென்னி போர்க்களத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது. அரச வாரிசு இல்லாமல் இளஞ்சேட்சென்னி இறந்ததால் அவரது நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்தது. எனவே கரிகால சோழனின் தாயார் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக அந்த நாட்டை விட்டு வெளியேறி குழந்தையுடன் இக்கோயிலில் அடைக்கலமாக இருந்த அரசியார் தன் குழந்தைக்கு துணையிருந்து காத்துருள வேண்டும் என இத்தல விநாயகரிடம் முறையிட்டுள்ளார். அவரின் முறையீட்டிற்கு திருவருள் புரிந்த இத்தல விநாயக பெருமான் கரிகாலனுக்கு துணையிருந்து காப்பாற்றினார். 8 வயது வரை இத்தலத்திலேயே விநாயகரின் துணையினால் வளர்ந்த கரிகாலன் பின்னர் அரசுரிமையை பெற்று ஆட்சி செய்ய யானை மீது புறப்பட்டு சென்றான். இத்தகைய திருவருள் சிறப்புடன் கரிகால் சோழனுக்கு துறை இருந்ததனால் இவ்விநாயகர் துணையிருந்த விநாயகர் என்றும் காரண பெயரினை பெற்று இங்கே அருள்பாலிக்கிறார். கரிகால சோழன் இவ்வாலயத்தில் மறைந்து வளர்ந்த பின் அரசுரிமை ஏற்றதினால் செய்நன்றி மறவாமல் தன் நன்றியினை காட்ட
பனையூர் கோயிலை புனரமைக்க உத்தரவிட்டான். அதன்படி ஆலய திருப்பணிக்கு வேண்டிய பொருள்களை கொண்டு வரும்போது வரும் வழியில் அமைந்திருந்த திருப்புகலூரில் மக்கள் வேண்டிக் கொண்டதாலோ அல்லது எக்காரணத்தினாலோ திருப்புகலூர் கோயில் கட்டியமைத்தான். திருப்புகலூரில் கட்டப்பட்டு மீதியுள்ள பொருள்களை கொண்டு பூதகணங்களோடு பனையூர் தலம் வந்து இங்கேயும் கோவில் அமைத்து இரு கோயில்களின் குடமுழுக்கினையும் ஒரு சேர கண்டு களித்தான் என்று செவி வழிச் செய்தியாக கூறப்படுகிறது. அடுத்ததாக நம்ம இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயிலானது ராஜகோபுரமின்றி கிழக்கு நோக்கிய முகப்பு நுழைவாயிலினை கொண்டு காட்சியளிக்கிறது. திருக்கோயிலின் எதிரே இத்தல தீர்த்தமானது காணப்படுகிறது. இத்தீர்த்தமானது அமிர்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் மற்றொரு வாயில் இருக்கிறது. இவ்விரண்டு வாயில்களுக்கு இடையே வலதுபுறத்தில் இத்தல இறைவியான அன்னை பெரியநாயகி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இதன் அருகே இத்தல விருட்சமான பனை மரங்களானது காட்சியளிக்கிறது. இரண்டாவது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடமும் நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கின்றனர். நந்தி மண்டபத்திற்கு நேரெதிரே இத்தல இறைவனான மூலவர் எம்பெருமான் ஈசன் கருவறையில் அழகியநாதர் என்ற சௌந்தரேஸ்வரர் லிங்கத் திருமேனியில் கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறார். இத்திருக்கோயிலின் பிரகாரத்தில் மாற்றுரைத்த பிள்ளையார், வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர், மகாலட்சுமி, நால்வர் திருமேனிகள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். மற்றும் தனி சந்நிதியில் பைரவர், சூரியன், நவக்கிரகங்கள், ஐயப்பர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். இக்கோயிலில் உள்ள சோமஸ்கந்தர் இடக்கையில் பழம் ஒன்றை ஏந்திய ஒரு புதுமையான அமைப்புடன் காட்சியளிக்கிறார். அதோடு பராசர முனிவரால் பிரதிஷ்டை செய்து வழிபட்டப்பட்ட சிவலிங்கமான தாளவனேஸ்வரர் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இப்பெருமானே தலத்திற்குரிய இறைவனாக உள்ளார். தனி மண்டபத்தில் கௌசிகர், காஷ்யபர், பரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர், அத்ரி, பிருகு ஆகிய சப்த ரிஷிகளால் சப்தலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதோடு இந்த லிங்கங்கள் பனையூரின் நால்புறமும் சூழ்ந்த நிலையில் அமைந்துள்ள சிவத்தலங்களான திருப்புகலூர், திருப்பயற்றங்குடி, திருவிற்குடி, திருவாஞ்சியம், நன்னிலம், பெருங்கோயில், திருக்கொண்டீஸ்வரம், திரு அம்பர் நினைவாகவும் ஒரே இடத்தில் 7 மூர்த்திகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, பராசர முனிவர், துர்க்கை, பிரம்மா ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். அடுத்ததாக இத்திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்களும் அதோடு தீராத வியாதி உள்ளவர்களும் நீண்ட ஆயுள் வேண்டுபவர்களும் இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் தைப்பூசம், மாசி சிவராத்திரி ஆகிய தினங்களில் நீராடி இத்தல இறைவனையும் துர்க்கையையும் வழிபட்டு வந்தால் அவர்களது வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். அமிர்த புஷ்கரணி மூழ்கி வருபவர்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதோடு தொழிலில் முன்னேற்றத்திற்காகவும் வேலையில் பதவி உயர்வு வேண்டியும் பணி இடமாற்றம் வேண்டியும் இத்தல இறைவனை வழிபடுகின்றனர். அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயிலில் வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, திருக்கார்த்திகையில் ஸ்கந்தசஷ்டி மற்றும் அன்னாபிஷேகம், திருவாதிரை, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், மாதாந்திர பிரதோஷம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அடுத்ததா இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். இந்த பாடல் பெற்ற திருத்தலமானது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருவாரூரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் நன்னிலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் பனையூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயில் தினமும் காலை 7 மணி முதல் 10:30 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். இத்திருக்கோயிலுக்கு அருகில் பூஜை பொருட்கள் விற்கப்படும் கடைகள் ஏதும் இல்லை. எனவே இங்கு செல்லும் அன்பர்கள் பூஜைக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌந்தரேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அதோடு நமது ஆலயம் செல்வீர் வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க. அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.